இந்த ஒரு மாதர் சோத் RSS கார தேவடியாவைய போகும்போது மட்டும்தான் தகராறு வருது. ஏன்? சில அதிகாரிகள், பிஜேபியால் மூளைச்சலவைக்கு ஆளான சில அதிகாரிகள் வடநாட்டிலிருந்து இங்கு வந்து இருந்து கொண்டு அவர்கள் எஸ்பிக்களாகவும் கலெக்டர்களாகவும் எங்கு இருக்கிறார்களோ அங்குதான் மதக்கலவரமே உற்பத்தி ஆகிறது. திடீர்னு ஒரு பள்ளியாசல் கிட்ட போவான், கொட்டை எடுத்து கல் எடுத்து அடிப்பான், அவன் முஸ்லீம் பொறுக்காம 2 அடிப்பான், 2 பேரும் சண்டை வந்துடும். இந்துக்களே இதெல்லாம் பாகிஸ்தான் ஆகுது. ஆனா ஆயிட்டு போகுதுடா. இந்துஸ்தான் ஆக்க நீ பார்க்கும்போது அவன் பாகிஸ்தான் ஆக்க என்னடா தப்பு? மதசார்பற்ற இந்த இந்தியாவை ஹிந்துஸ்தான் என்று நீ சொல்ல உனக்கு உரிமை இருக்கும் பொழுது நான் யோசிச்சு பாக்குறேன், என்னது இந்துஸ்தான்ங்கிறா? ஹிந்துஸ்தான் யாரு? இங்க இருக்கிற ஆதி திராவிடனுக்கும் தேவருக்கும் நாடாருக்கும் வன்னிய இருக்குமா? அல்ல. 2% பாப்பானுக்கு. என்னடா இந்துஸ்தான்? செருப்பால் அடிப்பேன். இந்துஸ்தான் சொன்னா செருப்பு கழட்டி அடிப்பேன். இந்தியான்னு சொல்ல அதுல நான் இருக்கேன். இந்துஸ்தான் சொன்னா இந்துஸ்தான செருப்பு கழட்டி அடிப்பேன். மதசார்பற்ற இந்த நாடு, மண்ணின் மைந்தர்களாக வாழ்ந்த நாம் இன்று ஒரு இளைநிலை நீங்கி எங்க முஸ்லீம்கள்ட்ட வேறுபாடு இருக்கா? கட்டி பிடிச்சுக்குவோம், ஒரே தட்டுல தின்னுக்குவோம். நீ திம்பியாடா, ஒத்துக்குவியாடா? நீ இன்னொரு இனத்தான பார்த்து தாழ்த்தப்பட்டவன் சொல்றியே, ஒரே கடவுள். நன்றாக சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களை. இன்று நேற்றல்ல, நாம் சிந்திக்காததின் விளைவுதான் மதம் ஆச்சரியங்களும் ஜாதி கலவரங்களும். இந்த மாவட்டத்தில் 4-5 ஜாதி கலவரம். என்னுடைய காரணம்? யாரால் ஏற்பட்ட இந்த பிளவு? இந்த பார்ப்பனர்கள் காலங்காலமாக பிடித்து வருகிற ஒரே தந்திரம். இப்ப முத்தரையர் கூட்டம் இருக்குன்னு வச்சுக்கோ, அவெல்லாம் ஒன்னா சேர்ந்தானா ஒரு ஒதுக்கீடு கேட்பான். டக்குன்னு அது அவன் சங்கம் போடுறவன் தலையில ஏதாவது ஒண்ணு பண்ண ஒரு கலவரத்தை மூட்டி விட்டுவான். தேவமாரெல்லாம் ஒன்னா சேர்றான்னு வை. ஒரு காலத்துல முத்துராமலிங்க தேவர்லாம் எங்க வீட்டுக்கு வந்து தங்குவார். நான் தான் முதல் உசிலம்பட்டியில மூக்கியா தேவரை கூட்டிக்கிட்டு போய் பாஸ்கர தொண்டைமான் IAS உடைய மருமகன் நடராஜன் IAS இருந்தார். அவரு கடல்ல விழுந்து கன்னியாகுமரியில இறந்து போயிட்டார். நான் சொல்றதெல்லாம் ஒரு 1/4 நூற்றாண்டுக்கு முன்பு, 25 வருஷங்களுக்கு முன்னாடி. அப்போ மூக்கியா தேவர்கிட்ட வச்சு இந்த மாதிரி நம்ம ஒரு கல்லூரி கட்டலாம், கல்லர் ரெக்ளமேஷன் ஃபண்டுன்னு வச்சிருந்தாங்க. அந்த காலத்துல CTCன்னு ஒரு ஆக்ட் போட்டிருந்தாங்க, கிரிமினல் ட்ரைப் கண்ட்ரோல் ஆக்ட். அதன்படி வீரபாண்டிய கட்டபொம்மன் காலத்துல புரட்சி வீரர்களாக எழுந்த வெள்ளையத்தேவன் தான் பெரிய வீரன். கட்டபொம்மனை விட வெள்ளையக்காரன் வெள்ளைத்தேவன் பெரிய வீரன். அந்த வெள்ளையத்தேவன் பரம்பரையை சேர்ந்தவங்க எல்லாம் கட்டபொம்மன் பேர்ல உயிரா இருந்தாங்க. கட்டபொம்மன் தெலுங்கன், ஆனா வெள்ளையத்தேவன் தமிழன். அவன் வறுமக்கலை நல்லா கத்து வச்சிருந்தான். வறுமக்கலை, அந்த வறுமக்கலை எப்படின்னா நாடி நரம்புல அடிச்சா விழுந்துரும். அது கடைசி வரைக்கும் மூக்கியா தேவர்கிட்ட அந்த கலை இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்பதான் இந்த பொட்ட முண்ட பின்னுக்கு போயிட்டானுங்களே, ஒரிஜினல் தேவனா இருக்கான்.